நீங்க பாவத்தின் சம்பளம் பாவத்தின் சம்பளம் மரணம். மறுபடியும் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஹalleluya ஹalleluya. சத்தியத்தை அறிந்த நம்ம பாவம் செய்யலாமா? சத்தியத்தை அறிந்த நம்ம பாவம் செய்யலாமா? நீங்களா செய்யாம இருக்கிறீங்களா? நம்ம இப்ப கேள்வி கேட்டோன்னே எல்லாரும் சொன்னீங்க தானே. சத்தியத்தை அறிந்த நம்ம பாவம் செய்யலாம்னு கேட்கும்போது என்ன சொன்னீங்க? செய்ய கூடாது. ஆனா நீங்களா செய்யாம இருக்கிறீங்களா? உங்களே நீங்க ஆராய்ந்து பாருங்க. செய்யாம இருக்கிறோமா பாவம்? ஆனா நமக்கு தெரியுது இல்லையா, இது தேவனோட வார்த்தை தானே. பாவத்தின் சம்பளம் மரணம். சத்தியத்தை அறிந்தவங்க பாவத்தை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேவன் யாருக்கு தெரியும். தேவனால அவங்க அவ்வளவு நன்மையை பெற்றுக்கொண்டிருக்காங்க. ஆமா தானே. தேவனால அவ்வளவு நன்மையை பெற்றுக்கொண்டவங்க நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நான் பார்த்துட்டேன், நம்மள ஹியூமன் இருக்க மாட்டோம். நம்மள யாரு மனுஷருங்க. அதனால நன்றி உள்ளவங்களா இருக்கவே மாட்டோம். ஆனா இருக்கணும். தேவன்கிட்ட இருந்து நம்ம நன்மையை பெற்றிருக்கோம். நீங்களே பாருங்களேன், இன்னைக்கு உங்களே என்ன நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்மள தகுதி பெற்றவங்களா நம்ம செய்த நோட்டிக்கு நம்ம இப்பெல்லாம் எங்கேயோ மாட்டிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கணும். சப்போஸ் நம்ம செஞ்ச ராங்கிக்கு, நம்ம செஞ்ச பாவத்துக்கு, நம்ம செய்கிற எல்லாம் நம்ம செஞ்சு வந்த காரியத்துக்கு நம்ம எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு வழி தெரியாம இருக்கிறவங்களாக இருக்க வேண்டிய நம்ம இன்னைக்கு தேவன் அவருடைய கிருபையினால நம்மளை காப்பாத்தி வழி நடத்துறாரு. கிறிஸ்துக்குள்ள இருந்து நம்ம செய்யறோம். சத்தியத்தை கேட்டு கொண்டோம் நம்ம பாவத்தை செய்யறோம் தான். ஆனா அப்பயும் பாருங்க எப்படிதான் நம்ம அதை தப்பிக்கணும்னு தெரியாம தேவன் இன்னும் நம்மள கிறிஸ்துக்குள்ள வைத்திருக்காரு. அப்ப தேவன் இன்னைக்கு உங்க மேல சித்தம் வைத்திருக்காரா இல்லையா? எல்லாத்துல இருந்து உங்களை காப்பாத்தி உங்களை விடுவிச்சு இன்னைக்கு சுதந்திரவாளியாக அப்படின்னா கிறிஸ்துக்குள்ள நீங்க சுதந்திர வரைனா உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. கிறிஸ்துனாலே உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அந்த ஃப்ரீடம் இப்ப நம்ம சுதந்திரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம பாவம் செய்யலாமா? சொல்லுங்க, பாவம் செய்யலாமா? கூடாது தானே. தேவனால் நம்ம அவ்வளவு நன்மையை பெற்றுக்கோம் தானே. அப்படியே நம்ம மறந்து திருப்பி நம்ம பாவம் செய்யணும். நீங்க மட்டும் பாவம் செய்யறது இல்ல, கூட இருக்கிறவங்க என்ன பண்றீங்க? பாவத்துக்கு உணர்ச்சியாக வைத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. பாவத்துக்கு உணர்ச்சியாக நம்ம நான் மட்டும் கெட்டா பத்தாது, என்னோட கூட சேர்ந்து நீயும் கேட்டு. இன்னைக்கு வேதத்துல ஒரு காரியம் இருக்கு, அறியாமை. அறியாமைன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஏன் அவங்க அறியாமையில செய்யறாங்க? சொல்லுங்க, ஏன் அறியாமையில செய்யறாங்க? ஏன்னா தேவனோட வார்த்தை அவங்க முற்றுமாக விடுதலை செய்யணும். ஏன் முற்றுமாக விடுதலை செய்யலன்னா அந்த வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால முற்றுமாக விடுதலை செய்யல. அதனால அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதனால அவங்க ஒரு அறியாமையில அவங்க செய்யறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அறியாமையிலையா இருக்கோம்? நீங்களே சொல்லுங்க திவ்யா. அறியாமையில இருக்கோம், அறிஞ்சுதானே இருக்கோம். அப்ப எப்படி நம்ம பாவம் செய்யறோம்? அது துணிகரமா செய்யறோம். காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு காது இருக்கு, காது கேக்குது தானே மோசஸ்? கேக்குது தானே? ஆனா நம்ம ஏன் துணிகரமா பாவம் செய்யறோம்? பாருங்க, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற இடத்துல பாவம் இருக்கக்கூடாது. பாவத்துக்கும் நம்ம இடத்தை கொடுக்க கூடாது. ஒரு தடவை நான் இடம் கொடுத்தேன்னா, ஒரு தடவை அது உள்ளுக்கு வந்துருச்சுன்னா அது அங்க மட்டும் இருக்காது, அது அப்படியே பரவிக்கொண்டே இருக்கும். அதுதான் அது அப்படியே பரவிக்கொண்டே இருக்கும். நீங்க பாவம் செய்யறது நீங்க பேசுற மூலியமாக, உங்களோட உடல் மூலியமாக, நீங்க நடந்து கொள்ற விதத்தின் மூலியமாகவே கண்டுகொள்ளுங்க. நீங்க இனிமே
மின்னுக்கு வந்து நீங்க வேற போர்வை போத்தி கொண்டு எங்கள்கிட்ட இருக்கலாம், வேற போர்வை போத்தி கொண்டு நீங்க எங்கள்கிட்ட இருக்கலாம், எங்களுக்கு மத்தியில நீங்க பிரதிபலிக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தீமை கண்டிப்பா தேவன் வெளியாக்குவார். ஹல்லேலூயா, 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 ஆமென். சோ பாவத்தின் சம்பளம் பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம ஒரு தடவை தீமை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா வேதம் என்ன சொல்லுச்சு? தீமைக்கு இடம் கொடுத்துட்டோம்னா பாவம் நம்மளோட வாசப்படியிலே உட்கார்ந்து இருக்கும். அதை நம்மள வஞ்சித்து கொண்டே இருப்போம். நம்ம அதை என்ன பண்ணுவோம்? ஆண்டு கொள்ளுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து கிறிஸ்துக்குள்ள அதுதான் நான் விசுவாசிக்கிறேன், அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்து முதிர்ச்சி அடைஞ்சவங்களா இருக்கணும். நன்மை தீமை அறிகிறவர்களாக நம்ம இருக்கணும். எது நல்லது எது கெட்டது. வாலிப பிள்ளைங்களுக்கு, சிறு பிள்ளைங்களுக்கு நீங்க தான் எல்லா விதத்திலையும் உதாரணமாக இருக்கணும். உதாரணமாக இருக்க வேண்டிய நீங்களே தவறான வழியை கற்றுக் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க சீக்கிரமாக அதை கற்றுக்கொள்வாங்க. எழுதுங்களா? அது சீக்கிரமா கற்றுக்கீங்க. இது என்னோட சப்ஜெக்ட். இது வந்து பாவத்துக்கு இடம் கொடுக்காது. பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுத்தீங்கன்னா தேவ ஆவியனை கண்டு கொண்டாருன்னா அடுத்தது சபை ஏதாச்சும் எடுக்க வேண்டியதாங்க. ஓகே, இன்றைக்கு நம்ம வந்து ஆபிரகாமின் விசுவாசத்தை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இன்றையோட தலைப்பு ஆபிரகாமின் விசுவாசம். இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேர்த்த பார்த்துட்டோம் இல்லைங்களா? இன்னைக்கு கடைசி என்னோட விசுவாசத்தோட கடைசியில் உங்க மத்தியில் நான் கற்றுக் கொடுக்க போறேன். முதலாவது நம்ம யாரோட விசுவாசத்தை பார்த்தோம்? ஆபேலோட விசுவாசத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தது யாரோட விசுவாசத்தை பார்த்தோம்? ஏனோக்கின் விசுவாசத்தை பார்த்தோம். ஆபேலோட விசுவாசம் அவன் தேவனுக்கு என்னவாக செய்ய வைக்க கொண்டு வந்தது? மேன்மையானத பலியை தேவனுக்கு கொடுக்க வைத்தது. அப்பனா கிருகை நிமித்தம் விசுவாசம் வரல, விசுவாசத்தினாலே கிருகைகள் பிறக்கப்பட்டது. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஹல்லேலூயா. கிருகை நிமித்தம் நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னு நீங்க வந்து அது செய்யக்கூடாத ஒரு காரியம். விசுவாசத்தினாலதான் உங்கள்ட்ட வந்து கிருகை உண்டாகும். ஹல்லேலூயா. அது கட்டாயத்தினால அல்ல, மனப்பூர்வமாக செய்கிறவர்களாக நீங்க இருப்பீங்க. அடுத்தது ஆபேலோட விசுவாசம் உங்களை வந்து தேவனுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறத பெஸ்ட், சிறந்தத, மென்மையானதை கொடுக்க வைத்தது. அது ஒரு கிரிக்கை. விசுவாசத்தோட கனியை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஈனோக்கு தேவனோட விசுவாசமாக இருந்ததுனால தேவனோட சஞ்சாரிக்க வைத்தது. அப்படின்னா ஈனோக்கு தேவனோட நடக்க வைத்ததுன்னா எனக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க. போனாலுமே கற்றுக் கொடுத்துறேன். நடக்க வைத்தா எல்லா காரியத்திலும் தேவனை பார்க்க வச்சது, தேவனோட பேச வைத்தது. எங்க போனாலும் தேவனை தேட அந்த வாஞ்சை இருக்கும். தேவனை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. மனுஷனோட பழகுறது காட்டிலும் தேவனோட ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் வைக்கிறது ஈனோக்கு ரொம்ப பிரியமாக இருந்தாரு. அதுதான் சஞ்சாரிக்கிறது, தேவனோட ஒரு ஃபெலோஷிப் வைத்து கொண்டது. நீங்க பாருங்க, நம்ம இந்த 2 விதமா பார்த்தோம். ஆபேலும் விசுவாசிச்சாரு, ஈனோக்கும் விசுவாசிச்சாரு. ஆனா ஆபேலோட மரணம் எப்படியாக இருந்தது? அவரு கொல்லப்பட்டாரு. ஏன் கொல்லப்பட்டணும்? ஈனோக்கோட மரணம் எப்படி இருந்தது? எடுத்துக்கொள்ளப்பட்ட என்னது? அவர் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2 பேரும் விசுவாசிச்சாங்க. 2 பேரும் விசுவாசத்துக்கு உதாரணமாக வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா அவங்க 2 பேரோட மரணம் வித்தியாசமாக இருக்கு. ஏற்கனவே பாஸ்டர் நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா? ஒரு சிஸ்டர் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் தேவனோட கரத்துல இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சா உங்களோட முடிவு இதுதானே நீங்க தீர்மானிக்காதீங்க. நம்மளோட வேலை தேவனை விசுவாசிக்கிறது மட்டும்தான். நம்மளோட முடிவு தேவனோட கரத்துல இருக்கு. ஹல்லேலூயா. அதான் விசுவாச தொடக்கமும் முடிவும் அவரே. உங்கள்கிட்ட ஒரு விசுவாசம் தொடக்குதுன்னா அது தேவனால தொடக்கப்பட்டது. அந்த விசுவாசோட முடிவும் தேவனால உண்டாக்கப்பட்டதா இருக்கணும். ஆனா அதை நீங்க காத்து கொள்றவங்களாக இருக்கணும். இன்னைக்கு
ஆபிரகாமின் விசுவாசம். இன்னைக்கு கண்டிப்பா நீங்க ஆபிரகாம் குறிச்சு ஒரு காரியத்தை நீங்க கற்றுக்கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமோட விசுவாசம் அவர் எப்படியாக கிரிகைக்குள்ள நடத்தப்பட்டார்னு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். நீங்க எபிரேயர் 11வது அதிகாரம் எபிரேயர் chapter 11 Hebrew chapter 11 எபிரேயர் 11வது அதிகாரம் ஒன்றிலிருந்து திருப்பி வாசிங்க. கேளுங்க, இதெல்லாம் நம்ம படிச்சல நம்ம மீண்டுமாக அந்த வேத வார்த்தையை நம்ம படிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். போன வாரம் இந்த வசனத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம முடிக்கல. ஏனோக்கு தேவனுக்கு எப்படியாக எண்ணப்பட்டாரா? பிரியமானவன் என்று எண்ணப்பட்டாரா? ஏன் அவர் பிரியமானவன் என்று எண்ணப்பட்டார்னா அவரை என்னவாக விசுவாசிச்சாரா? தேவன் உண்டென்றும் அவரை தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் உறுதியான ஒரு விசுவாசத்தை ஏனோக்கு வைத்தார். இன்னைக்கு அதே விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். அப்படின்னா தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க எது செய்தாலும், தீமையான காரியம் செய்தாலும் சரி, நன்மையான காரியம் செய்தாலும் சரி, உங்களுக்கு எப்பொழுதும் அந்த சிந்தை, அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கணும். தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்களுக்கு முன்பாக எதுவும் மறைவாகவே இல்லை. மனுஷனுக்கு, எங்களுக்கு, உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது மறைவாக காணப்படலாம். ஆனா தேவனோட கண்களுக்கும் அது வெளியரங்கமாகவே இருக்கு. எப்பொழுதும் நம்மளுக்கு அந்த உணர்வு வேணும். அந்த உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம பரிசுத்தமாக வாழ கற்றுக்கணும். இன்னைக்கு பரிசுத்தத்தை அநேக இடத்துல நம்ம ஞாபகங்களா விடுறோம். ஏன்னா தேவன் அங்க உண்டு என்று அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு இல்லாதனால, அந்த ஒரு அலர்ட்னஸ் இல்லை. முக்கியமா அந்த ஒரு அறிவு கூட நம்மளுக்கு இருக்கிறது. தேவன் இருக்கிறாரு, இங்கேயும் தேவன் இருக்கிறாரு, என் பக்கத்துல தேவன் இருக்கிறார் என்று அந்த ஒரு உணர்வு இருக்கிறதே. நீங்க இந்த இடத்துல தேவன் இருப்பாரா அப்படின்னு என்னது? உலகத்துல உள்ளவ சொல்றார், என் தேவன் துரும்புலயும் இருப்பார், தூண்லயும் இருப்பார். அட்லீஸ்ட் தேவன் அவனோட தேவனை அவன் அங்கேயாச்சும் வச்சிருக்கான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க உலகத்துல எங்கேயாச்சும் தூணு துரும்பு இல்லாத இடம் இருக்கா? எல்லா இடத்துலயும் கட்டினாரு. நம்மளுக்கும் அந்த உணர்வு வேணும். தேவன் எப்பொழுதும் நம்ம பக்கத்துல இருக்கிறார், நம்மளுக்குள்ளேயே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ளேயே வாசம் செய்கிற தேவன் தான் நம்மளோட தேவன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஈனோக்கோட விசுவாசத்தை பாருங்க. தம்மை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கும் அந்த ஒரு அறிவும் வேணும். நம்மளோட தேவன் அவரை தேடுறவர்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். இன்றைக்கு நம்மளுக்கு அந்த ஒரு இப்படி சொல்ற அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம யாரையும் தேடி போக மாட்டோம். நம்ம யாரோட தயவு எதிர்பார்க்க மாட்டோம்.
சரீரம் தேடாது. இன்னைக்கு தேவனோட வார்த்தை சொல்லு, ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆனா நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் யாராச்சும் வருவாங்களா, நம்மளை காப்பாத்துவாங்களா, நம்மளுக்கு உதவி கரத்தை நீட்டுவாங்களா, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்களா, இது கொடுப்பாங்களா, அது கொடுப்பாங்க தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். தேவனோட வார்த்தை இப்படி சொல்லுது. ஆனா மனுஷனும் இப்படியாக இருக்கிறான். ஆனா ஈனோக்கோ அந்த உறுதியான பாருங்க, ஏன் தெரியுமா ஈனோக்கு இப்படி சொல்றாரு? ஏன்னா அவரு உணர்ந்தாரு தேவன் அவரோட இருக்குது. அவர் தேவனை தேடும் போதெல்லாம் தேவன் வந்து அவருக்கு மறு உத்தரவு கொடுக்கிறாரு என்று அவர் அறிந்து கொண்டார். இன்னைக்கு அநேக பேரு இங்க இருக்கிறவங்க நீங்க அதையும் உணர்ந்து கொண்டிருக்கீங்க. தேவன் ஒருத்தர் உண்டு, ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அதை உணர்ந்திருக்கோம். இயேசுதான் மெய்யான் தேவன் நம்ம உணர்ந்திருக்கோம். நம்ம வாயின் வார்த்தை மூலமாக அழைக்கிறோம்னா நம்ம அந்த தேவனை நம்ம உணர்ந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, தன்னை தேடுவதற்கு பலனை அழைக்கிற தேவன் என்றும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம கேட்ட போது நம்ம தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல இருந்து நம்ம இதுல இருந்து நம்ம வந்து எப்படி விடுதலை ஆகணும்னு நம்ம வந்து ஒரு வேதனைக்குள்ள கடந்து போகும்போது நம்ம தேவனை கூப்பிடும் போது நம்மள ஒரு விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அப்படி இருந்தோம் சில டைம் நம்ம தேவனை மறந்துடுறோம். அவர் ஒருத்தர் இருக்கிறாரு, தன்னை தேடுறவங்களுக்கு பலன் கொடுக்கிறாரு, மறந்துடுறோம். நம்மகிட்ட அந்த உண்மைத்துவம் இருக்கவே மாட்டேங்குது. தேவன் மனுஷன்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை தேவன்கிட்ட உண்மையாக நம்மளுக்கு இருக்க தெரியல. அவர்கிட்ட நன்மை பெற்ற நம்ப, அவர்கிட்ட தயவு பெற்ற நம்ப, அவருக்கு உண்மையாக நம்மளுக்கு இருக்க தெரியல. ஆனா ஈனோக்கோ கடைசி வரைக்கும் உயிருள்ள தேவனோட அவன் சஞ்சரித்து கொண்டே இருந்தான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. தேவன் ஈனோக்கை எடுத்துக்கொண்டார். அவர் காணாமே போயிட்டாரு, யாருக்குமே தெரியல. ஆமென், ஆமென். ஆபேல பார்த்துட்டோம், ஈனோக்கை பார்த்துட்டோம். இன்னைக்கு ஆபிரகாமோட விசுவாசம் எப்படியாக எந்த கிரியைக்குள்ள அவர் வழி நடத்தினது என்று இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னோட சேர்ந்து எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. விசுவாசத்தினாலே 17வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 17, 18, 19வது வசனம். எபிரேயர் ஹீப்ரூ சாப்டர் 11, 17, 18 and 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது, பாருங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படியாக புரியுது? அவன் விசுவாசத்தினால சோதிக்கப்பட்டானா, அப்படித்தானே விளங்குது. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி போல, it was by faith that Abraham offered Isaac as a sacrifice when God was testing him. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான். என்னது? ஆபிரகாம் சோதிக்கப்பட்டாரு. அவர் விசுவாசமாக இருந்ததுனால ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். அதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. ஆபிரகாம் வந்து சோதிக்கப்படும் போது அவர் தேவன் மேல விசுவாசம் வைத்தனால தேவன் என்ன சொன்னார் ஆபிரகாம் கிட்ட? ஈசாக்க எனக்கு பலி கொடுத்தவர் யாரு? தேவன். நம்மளுக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்திருக்கான். நம்ம தேவன் கொடுக்கிற தேவன், எடுக்கிற தேவன் இல்ல. இங்க வார்த்தை எப்படி சொல்லுது? ஆமா தானே? எந்த ஒரு தேவனும் தன்னோட உயிரை கொடுத்ததே இல்லை, நம்மளோட இயேசு கிறிஸ்து தவிர. ஆனா இங்க கொடுத்த தேவன் தான் வாக்கு கொடுத்தாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஈசாக்க நான் உனக்கு வந்து கொடுக்குறேன்னு, உனக்கு ஒரு பையனை நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. அவனே பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன்னு தேவன் தான் கட்டளையிட்டாரு. தேவன் தான் வாக்கு உரைத்தாரு. அதே போல முதிர் வயதுல ஆபிரகாமுக்கு ஒரு பையன் பிறந்தான், ஈசாக்கு பிறந்தாரு. அவங்களும் கொஞ்சம் வளர்ந்தோடனே தேவனுக்கு என்ன கேட்கிறாரு? நான் கொடுத்த பையனை எனக்கு கொடு. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இந்த கேள்வி யாருக்கும் வந்ததில்ல. நீங்களா ரொம்ப நல்லவங்க. ஏன்னா தேவனை சந்தேகப்படாம வேதத்தை எடுத்து கொண்டிருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கொடுத்த தேவன் இப்ப கேக்குறாரு. ஆனாலும் ஆபிரகாம் என்னவா இருக்கிறாரு? விசுவாசம் கொண்டனால, அந்த யெகோவா தேவன் மேல விசுவாசம் கொண்டனால, அந்த யெகோவா தேவன் தான் என்னால நான் முதிர் வயதா இருக்கேன், எனக்கு இதுக்கு மேல பிள்ளையே பெற முடியாது, அது மட்டும் என்னோட மனைவியும் முதிர் வயது உள்ளவளா இருக்கா, முடியாத காரியத்தை முடித்து கொடுத்த தேவன் கேட்கும் போதே ஆபிரகாம் என்ன பண்றாரு? எடுத்து கொடுக்கிறாரு. இன்னைக்கு அதே தேவன் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு எனக்கு இப்ப இந்த பிள்ளைய பலி கொடுன்னு சொன்னா நீங்க கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களான்னு சிஸ்டர் கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா சிஸ்டர்? பிள்ளைகள் கத்தனால் வர சுகந்தரம். பிள்ளைகள் கத்தனால் வர சுகந்தரம். உங்களுக்கு இன்னைக்கு பிள்ளையை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கீங்கன்னா அது தேவனால் கிடைத்தது. ஹல்லேலூயா. தேவனால் கிடைத்தது, தேவனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனை கேட்கும்போது நம்ம யார் முடியாதுன்னு சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி நம்ம யார் முடியாதுன்னு சொல்லிருக்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க தான் உங்களோட விசுவாசத்தை பார்க்கணும். முடியாத சொல்லுவாங்க, உங்க விசுவாசத்தை திருப்பி ஆராய்ந்து பாருங்க. இந்த தேவனை நீங்க உண்மையிலேயே நேசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த தேவன் தான் உங்களோட தேவனான்னு ஆராய்ந்து பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இங்கேயோ ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுத்தார் விசுவாசத்தினால. அவர் தேவன் அப்படி விசுவாசிச்சாரு. தேவன் கேட்கிறாரு, அதனால நான் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விலகும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. பாருங்க, அந்த வாக்கு தத்தத்தையும் இங்க போடுறாங்க. அந்த 18வது வசனம் வந்து தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விலகும் என்று அவனோட சொல்லப்பட்டு இருந்தது. இப்ப இந்த மகன் அவன் பலி கொடுத்தானா இதோட அவனோட சந்ததி முடிஞ்சது. இதுக்கு மேல அவனுக்கு என்ன இல்ல, ஜெனரேஷன் இல்ல. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சந்ததி, அடுத்த தலைமுறை இல்ல. அப்பயே சாதாரண வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன ஐடியா கொடுத்தாங்க? எனக்கு ஒரு வேலைக்காரி இருக்கா, அவளோட போய் சேர்ந்து ஒரு பிள்ளை பெற்று கொடு, ஏன்னா எனக்கு ரொம்ப முதிர் வயது ஆயிட்டு. தேவன் அப்படி நினைச்சிருந்தா அப்பயே யார் எடுத்துப்பா? இஸ்மாயில அவர் தெரிந்து கொண்டிருப்பாரு. அவனையும் வேணான்னு தேவன் சொல்லிட்டாரு. தேவன் தெளிவா சொன்னாரு, ஓ வித்துல இருந்து அது உனக்கும் சாராக்கு பிறக்குற பையனை தான் நான் வந்து ஆசீர்வதித்து பெரிய சந்ததியாக நான் உண்டு பண்ணுவேன்னு தேவன் தெளிவான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அவங்களுக்கு பிறந்தது ஒரே ஒரு பையன் தான். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அங்க இருக்கு, அதுவும் நிறைவேறினது. ஆனா ஒண்ணு நிறைவேறி முடியல. ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விலகும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததுனாலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் ஆபிரகாம் நினைச்சிருந்தா தேவன் கேட்கும் போதே அவன் என்ன பண்ணிருப்பான்? என்ன ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க, இவன் மூலியமா தான் என்னோட சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க, இப்ப நீங்களே கேட்கிறேன், நான் எப்படி கொடுக்கறது? உங்க பேச்ச கேட்டு நான் ஆகாரையும் இஸ்மாயிலும் விரட்டி வர விட்டுட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த ஆபிரகாம் தேவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. எப்படி ஆண்டவரே நான் கொடுக்கறது? நான் கஷ்டப்பட்டு பெற்றேன் அப்படிலாம் அவர் எதுவுமே சொல்லல. அவர் அப்படி எதுவுமே சொல்லல. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. ஆமென். ஹல்லேலூயா. என்னவாக எண்ணினான் ஆபிரகாம்? என் பையன் இறந்தாலும் இன்னைக்கு பலி கொடுத்தாலும் என் தேவன் அந்த உயிரோட எழுப்ப சர்வ வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சொல்றீங்க. குடுப்பீங்களா கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா ஆபிரகாமோட எண்ணத்தை பாத்தீங்களா? அவன் சிந்திச்சது விதத்தை பாத்தீங்களா? இன்னைக்கு அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் தேவனை பெரிதாக அவன் எண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் தேவனை பெரிதாக எண்ணலாம். ஆமென். அதான் ஷாத்ராக் மேஷாக் அபிடேகோ சொன்னாங்க, என் தேவன் என்னை விடுவிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, நீர் வச்சிருக்கிற பொருட்சாலையை நான் வணங்கவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் இன்னைக்கு எங்க போச்சு? ஆபிரகாம் பார்த்திருக்காரா தேவன் மரித்து போன ஒரு உயிரோட எழுப்பினது? பார்த்திருக்காரா? செஞ்சதே இல்லை. புதிய ஏற்பாடுல கிறிஸ்து உயிரோடு எழுப்புறதுக்கு மூணு பேருக்கு உயிரோட எழுப்பினார். தெரியுங்களா? அதுதான் அடையாளம். கிறிஸ்துனால திருப்பி உயிரோட எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. ஆனா ஆபிரகாமுக்கு தெரியாத ஒரு காரியம், ஆபிரகாம் பார்க்காத ஒரு காரியம். அவனுக்கு தெரியவே தெரியாதுங்க. அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவன் என்ன விசுவாசிச்சு போனா, என் தேவன் என் பிள்ளையை மீண்டுமாக உயிரோட எழுப்ப முடியும். அப்ப ஆபிரகாமோட சிந்தை பாத்தீங்களா எப்படிப்பட்டதா இருக்குன்னு? விசுவாசம் உங்க சிந்தையை இன்னைக்கு மாற்றணும். அது கிறிஸ்துக்குள்ள மாற்றப்படணும். தேவனை பெரிதாக எண்ணுகிற சிந்தையா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு யாராச்சும் உங்களுக்கு ஈசாக்கும் ஆபிரகாம் கதை சொன்னா உங்களுக்கு இது ஞாபகம் வரணும். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியாது இல்லையா? இதுக்கு மேல உங்களுக்கு தெரியணும். ஆபிரகாம் போகும்போது என்ன விசுவாசத்துல போனா, நான் கொடுத்தாலும் பரவாயில்ல, தேவன் என் பையனை உயிரோட எழுப்புவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் கடைசி அவன் என்னத்தை பெற்றுக்கொண்டான்? அவன் பையனை உயிரோட அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இந்த கதையை கேட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். தேவன் தான் கொடுத்தாரு, தேவனே எடுக்கிறாரு இல்லையா? அதான் வேதத்தை ஒழுங்கா படிக்கணும். புதிய ஏற்பாடு மட்டும் படிக்காதீங்க, பழைய ஏற்பாடு மட்டும் படிச்சுட்டு அங்கேயே விட்டுறாதீங்க. புதிய ஏற்பாடையும் படிங்க. பழைய ஏற்பாடுல இருந்த அந்த ரகசியம் புதிய ஏற்பாடுல எப்படி எழுதினவர் கண்டுகொண்டார். தேவ ஆவியினர் அவர் மத்தியில பேசியிருக்காரு. அதுதான் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட சிந்தியை கொஞ்சம் வைத்து பாருங்களேன். ஆபிரகாமும் மனுஷன், நீங்களும் நானும் மனுஷன் தான். இன்னைக்கு ஆபிரகாம் தேவனை குறிச்சு இப்படியாக என்ன பட முடியுதுன்னா, உங்களையும் என்னால ஏன் முடியல? ஏன் முடியல? ஆபிரகாமோட அவனோட வாழ்க்கை ஆரம்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவனும் உலகத்தான தான் இருந்தாரு. புரியுதுங்களா? அவரும் உலகத்தானா தான் இருந்தாரு. அவர் யாரை நம்பி ஊரை விட்டு ஊரு வந்தாருன்னா, தேவனை நம்பி தான் வந்தாரு. ஹல்லேலூயா. தேவனை நம்பி அவர் வரும்போது அவரும் நிறைய தவறுகள் சில இடத்துல செய்தாரு தான். ஆனா தேவன் வாய்ப்புகளை கொடுத்து அவரை மன திரும்ப செய்தாரு. அது மட்டும் இல்ல, தேவன் செய்த நன்மைகளை அவரு பார்த்தாரு, அறிஞ்சு கொண்டாரு. அவர் உங்களை என்னை போல இல்ல, தேவனை மறக்கிறது இல்ல, அவர் தேவன் பெரிதாக எண்ணினவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து வசந்த பாருங்க. ஈசாக்கின் எடுத்து, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவர் மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட விசுவாசம் ஆபிரகாம் போல இருந்ததுன்னா நீங்க எல்லாமே ஆசீர்வாதமான காரியத்தை தான் பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு நீங்க அது தீமையை கடந்து போற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? ஆபிரகாம் போகும்போது அவனுக்கு வேதனை இருந்திருக்காதுன்னு நீங்களே சொல்லுங்க. வேதனை இருந்திருக்காது. பல வருஷமா பிள்ளை இல்லாம தவமா இருந்து தேவ வார்த்தை மூலியமா பெற்றுக்கொண்ட ஒரு பையனை
தேவன் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போகும்போது அவர் வேதனை இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஈசா கம்மியாவா வந்தான்? என்னடா கேட்டாரு? ஆடுப்பா, வெறுவு இருக்கு, கத்தி இருக்கு, ஆடுங்கப்பா. அப்பா நாங்க சொல்ல முடியுமா நீதான் அந்த ஆடுன்னு? நீங்களே சொல்லுங்க, சொல்ல முடியுமா ஆபிரகாம்னால? பையனுக்கே தெரியுது பலி கொடுத்ததுக்கு ஒரு ஆடு வேணும்னு. அவர் ஏற்கனவே ஒரு வியாகுலம், ஒரு வேதனைக்குள்ள இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது பையன் அவர் கேட்கிறான், அப்பா கத்தி இருக்கு, அப்பா வெறுவு இருக்கு, ஆடுங்கப்பா. ஆமென். அப்பயும் அவன் தேவன் மேல வைத்திருந்த விசுவாசத்தை விடல. கடைசி வரைக்கும் விடல, கடைசி வரைக்கும் விடல. இன்னைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போனாலும், அதுதான் என்னன்னு இருந்தாலும் அங்க தேவன் மேல வைத்திருக்க விசுவாசத்தை விடாதீங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் போல பெரிதாக எண்ணுங்க நம்மளோட தேவனை. ஆபிரகாம் என்னன்னா, அதனால அவன் பையனை பலி கொடுக்கவே தேவன் அங்க இடம் கொடுக்கல. ஹல்லேலூயா. நம்ம தேவன் மற்றவங்க உயிரை வாங்குற தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களை சோதிச்சார்னா உங்களை விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாக தான் சோதிப்பாரு தவிர தீமையினால கொண்டு உங்களை உலகத்துக்கு தள்ளுறதுக்கு அவர் சோதிக்க மாட்டாரு. அதனால நான் போன வாரமே சொன்னேன், தேவன் நம்மள தீமையால் சோதிக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களே விளங்கிக் கொள்ளுங்க, நீங்க கடந்து போகிற சோதனை பிசாசனால் உண்டாகுதா தேவனால் உண்டாகுதா? தேவனால் உண்டானா அங்க உங்களோட விசுவாசம் அதிகரிக்கும். உங்க தேவன் யாரு என்றது அறியாதபடிக்கு, இன்னும் நீங்க எட்டாதபடிக்கு எண்ணுகிறவர்களாக நீங்க இருப்பீங்க. ஆமென். ஆமென். பிசாசனால் உண்டாகின சோதனைனா நீங்களா என்ன பண்ணுவீங்க? அழுதுகிட்டு இருக்கோம், புலம்புவோம். டிமா பின் வாங்கி எங்க போவ? யார்கிட்ட பின் வாங்கி எங்க போவ? ஏசுகிட்ட பின் வாங்கி உலகத்துக்கு போவ சிஸ்டர். வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லி முடிச்சுக்குவாங்க. வேற கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. யூனிஸ் வாழ்க்கையே வெறுத்துருவேன். அவதானே? புரியுதுங்களா? நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னா அந்த சோதனை கடந்து போறதுக்கு உங்களுக்கு ஒரு புது பலன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு தேவன். ஹல்லேலூயா. நீங்க தைரியமாகவே அதை கடந்து கொண்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஒரு பிரச்சனை வந்தாலே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிந்தை தான் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் ஆகும். நம்ம யோசிக்கிறதுலாம் வேற மாதிரி. உலகத்துல கூட எப்படி யோசிக்க மாட்டாங்க, நீங்களாம் இன்னும் நிறைய யோசிப்பீங்க. நான் சொல்றேன், நம்ம சர்ச்சில் தான் டைரக்டர், ப்ரொடியூசர், ஃபிலிம் மேக்கர் எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க. அவன் என்னை பார்த்தான் பாரு, எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் எதுக்கு பார்த்தானே தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளோட சிந்தையை மாற்றணும். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சோதனை வந்துருச்சு, இதுதான் முடிவுன்னு என்னாதீங்க. ஆமென். இதுதான் முடிவு இல்லை. தேவன் அதுக்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டாரா? தேவன் அதுக்காக தான் நம்மளை அழைத்தாரா? தேவன் அதனால தான் நம்மளை தேவன் வார்த்தையை கொண்டு அதிகமா போதிக்கிறாரா? ஹல்லேலூயா. இன்னும் கிறிஸ்துவுல நம்ம அமர்ந்து இருக்கோம், இதுக்காக தான் தேவன் நம்மளை வைத்திருக்கிறாரா? இல்ல, நம்ம இன்னும் அநேக காரியத்துல ஓடுபடியாக தேவன் நம்மளை அழைத்து வந்து வச்சிருக்கிறாரு. நம்ம இன்னும் நிறைய ஓடணும், நிறைய நடக்கணும், நிறைய பேசணும் தேவனோட மகிமைக்கென்று. இன்னைக்கு நீங்க ஓடுறது, நீங்க நடக்கிறது, நீங்க பேசுறது தேவனை தூஷணப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனை தூஷணப்படுத்தவே கூடாது. நான் எப்போதும் ஒன்று சொல்லுவேன், நம்ம எது கடந்து போனாலும் நம்ம இன்னும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம்னா தேவன் நம்ம மேல ஏதோ ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அது நிறைவேறணும். அது நிறைவேற வரைக்கும் கடந்து போகும். கடந்து போய்கிட்டே எத்துவாங்க, உதைப்பாங்க, முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். இதுதான் வாழ்க்கையானு தோணும். நீ கடந்து போ, நீ கடந்து போற பாரு, உன்னா கடந்து போற பாரு, அதுதான் நமக்கு ஜெயம். அப்ப தேவன் நம்ம மேல வைத்திருக்க சித்தம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நிறைவேறும். அன்னைக்கு நீங்க யோசிச்சு பாப்பீங்க, இதுக்காக தான் நான் இதெல்லாம் கடந்து வந்தேனா? ஹல்லேலூயா. இதுக்காக தான் நான் கடந்து வந்தேனா? என்னை இங்க வைக்கதான் தேவனை என்னை இந்த காரியத்து மத்தியில என்னை கொண்டு வந்தாரான்னு நீங்க உணருவீங்க, நீங்க வந்து அறிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நான் அதை யோசிச்சு பார்த்திருக்கேன்.
என் வாழ்க்கை நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். இதுதான் என்னோட வாழ்க்கையா? இதுதான் நான் கடந்து போகணுமா? எல்லாரும் இப்ப எப்படியே வாழ்றாங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி வாழணும்? நான் இதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கும் போது, ஆண்டவரே இதுதான் உங்களோட சித்தமா? இதுக்காக தான் என்னை பாதுகாத்தீங்களா? இதுக்காக தான் என்னை உலகத்துல இருந்து என்னை காப்பாத்தி வைத்தீங்களான்னு நான் அப்படி யோசிக்கிறேன். நீங்க நினைக்கிறது உங்களோட வாழ்க்கை கிடையாது. தேவன் நினைக்கிறது உங்களோட வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுக்கு இடம் கொடுங்க. தேவனோட சித்தத்துக்கு இடம் கொடுங்க. தேவனோட வழிகளுக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மளோட வாழ்க்கையை அமைச்சார்னா அது அவ்வளவு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மளோட வாழ்க்கையை அமைச்சார்னா அவ்வளவு நல்லா இருக்கும். ஆமென். நீங்க எது சந்தோஷம், எது இன்பம், எது எனக்கு மகிழ்ச்சி கொடுக்க நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உலகம். ஹல்லேலூயா. அதெல்லாம் உலகம். நான் உலகம் சொன்னேன், நீங்க அந்த சந்தோஷமா இருக்கீங்க. அதனால நான் உலகம்னு சொன்னேன். நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தீங்கன்னா மிக்ஸ் ஃபீலிங்கா இருக்கும். சந்தோஷம் மட்டும் இருக்காது. நான் அவர்தான் சொன்னார்ல, உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க. கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரம் உண்டு. நீங்க அதை கடந்து போய் தான் ஆகணும். ஹல்லேலூயா. நீங்க கடந்து போய் தான் ஆகணும். நீங்க கடந்து போல உங்க வாழ்க்கையில உபத்திரம் இல்லைன்னா அது கிறிஸ்துவோட வாழ்க்கையே கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க கிறிஸ்துக்குள்ள வந்தா நல்ல சுகமான, ஆசீர்வாதமான, ஐஸ்வர்யமான வாழ்க்கை தான் நாங்க வாழ்வோம்னு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா கிறிஸ்துவோட வாழ்க்கை அப்படிதான் இருக்குன்னு? கேக்குங்க. என் பையன் அப்படிதான் கை தூக்குறேன். என்னோட வாழ்க்கை. அதனாலதான் கிறிஸ்துக்குள்ள அவனால ஏற்றுக்கொள்ள முடியல கிறிஸ்துவோட வாழ்க்கை பயணம். கிறிஸ்துக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க அநேக ஒன்று சொல்றேன், கிறிஸ்துவோட வாழ்க்கை நீங்க அநேக உங்களோட காரியத்தை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும். தேவனுக்காக நீங்க எழுக்க வேண்டியது நிறைய இருக்கும். அது என்ன உங்களோட விருப்பமா இருக்கும், உங்களோட ஆசையா இருக்கும், உங்களோட இச்சையா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சமான காரியமா இருக்கும். அதுதான் தேவன் ஃபர்ஸ்ட் விட்டு எதுன்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கி அவரோட வச்சிருவாரு உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் கிறிஸ்துவோட வாழ்க்கை. நீங்க எண்ணுகிற போல கிறிஸ்துவோட வாழ்க்கை கிடையாது. கடந்து வந்தவங்களுக்கு தெரியும் எது கிறிஸ்து அமைத்து வைக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டராக பாருங்க, பாஸ்டர் ஒரு சபைக்கு இவ்வளவு ஜனங்களுக்கு போதகராக இருக்கிறாங்கன்னா அவர் எவ்வளவு காரியத்தை கடந்து வந்தாரு தெரியுங்களா? இந்த ஒரு சாக்கியம், ஒரு சபைக்கு, ஒரு கட்டணத்துக்குள்ள, சொந்த சபைக்குள்ள ஒரு போதகரோ இத்தனை ஜனங்களை வழி நடத்துறதுக்கு அவர் எவ்வளவு காரியத்தை கடந்து வந்தாரு தெரியுங்களா? எவ்வளவு அவமானம், எவ்வளவு பாடு, ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், மனுஷோட தயவு எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனா கடைசியா பாஸ்டர் எல்லாமே தேவன் தான், யாருமே இல்ல, தேவன் ஒருவர் தான் விளங்கி கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. எப்ப நம்ம தேவனை பார்க்கிறோமோ அப்ப தேவனோட மகிமை நமக்கு. நம்மளோட உண்மையான லகுவான வாழ்க்கை, உண்மையான லேசான வாழ்க்கை எப்பன்னு அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும் சிஸ்டர், கஷ்டமா தானே இருக்கு, கஷ்டமாக தான் இருக்கும். கடந்து வாங்க, ஜெயத்தை கொல்லுங்க. கிறிஸ்து இதோ சொல்லியிருக்கிறாரு, நான் உலகத்தை ஜெயிச்சேன், அதே போல நீங்களும் ஜெயிங்க. ஆமென். அதே போல நீங்களும் ஜெயிங்க. நம்ம தேவன் ஜெய கொண்ட தேவன், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஜெய கொண்டவர்களாக தான் இருக்கணும். உங்களுக்கு வேணுமா அந்த இடத்துல நான் என்ன தோல்வி அடைகிறேன், நான் என்ன ஃபெயில் ஆகுறேன், என்ன எனக்கு இங்க ஒரு தோல்வின்னு நீங்க காணலாம். உங்களோட பார்வைக்கு அப்படிதான் இருக்கும், உங்களோட எண்ணம் அப்படிதான் இருக்கும். ஆனா தேவனோட பார்வைக்கு அது மகிமையான காரியம். ஹல்லேலூயா. பாஸ்டர் எப்படி பிரசங்கம் பண்ணாரு இல்லையா? நன்மை செய்து அதனால பொறுமையா இருந்து தேவனுக்கு அதுல என்ன மகிமை இருக்கு. நன்மை தீமை செய்து பாட அனுபவித்து அதுல தேவனுக்கு என்ன நன்மை உண்டு.
நன்மை செய்து பாடு அனுபவிப்பது தேவனுக்கு மகிமையுள்ள காரியமா இருக்கு. ஹல்லேலூயா. என்னோட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் அவர் தேவனை எப்படியாக விசுவாசிச்சிருந்தா, அவர் தேவனை எப்படியாக புரிந்து கொண்டிருந்தா, அவர் தேவனை எப்படியாக அவர் பார்த்ததும் இல்லை, தேவன் அதுக்கு முன்ன செஞ்சதும் இல்லை, செஞ்சதெல்லாம். ஆனா அவர் சொல்றாரு, இன்னைக்கு என் பையனை நான் பள்ளியிட்டாலும் தேவனால அதே பையனை உயிரோட எழுப்பும். அவர் வேற பையனை கேட்கல, திருப்பி எனக்கும் சாராளுக்கும் இன்னொரு புத்திரனை தேவன் கொடுப்பாருன்னு அவன் சொல்ல. ஏன்னா அவன் தேவன் வாக்குத்தத்தை பிடிச்சு கொண்டான். இவன் மூலியமா தான் உன்னோட சந்ததி பெருகுன்னு தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு. அதை பிடித்து கொண்டான். அதுல அவன் தெளிவா இருந்தான். ஆபிரகாம் தெளிவா இருந்தாரு. அதனாலேயே ஆபிரகாம் சொல்லி இந்த பையனை தேவன் மீண்டுமாக எழுப்புவார். இன்னைக்கு நீங்க கடந்து போற பாதை மத்தியில நீங்க இப்படியாக தேவனை என்றீங்கன்னா, இல்ல தேவனை நீ இங்க இருந்து விடுதலை ஆக்குவாரு, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், என் தேவனால செய்யக்கூடும் எங்கேயும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எனக்கு எப்போதும் ஒரு நம்பிக்கை இருக்கும், நான் ஜெபம் பண்ணா தேவன் கேட்பாரு, அது செய்வார். அது எனக்கு ஏன்னா என்னோட நம்பிக்கை அப்படி. ஏன்னா தேவன் நான் கேட்டு எனக்கு நிறைய காரியத்தை செஞ்சிருக்காரு என்னோட வாழ்க்கையில. நான் உண்மையிலே தேவனை ஏற்றுக்கொண்டது 17 வயசு. ஆனா பிறந்ததுலேருந்து கெட்டலி 9 வயசுல ஆவிக்குரிய சபைக்கு போனோம். ஆனா உண்மையிலே என் தேவனை நான் உண்மையிலே நேசிக்க ஆரம்பிச்சது 17 வயசுல. அப்பதான் நான் தேவனை தேடுறேன், தேவனை ஜெபிக்கிறேன். நான் கேட்டதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்தாரு, டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்தாரு. என்னோட சாட்சியில உங்களுக்கு தெரியும். அதே போல நான் வேற ஆளுக்கு ஜெபம் பண்ணும்போது தேவன் கொடுக்கல. என்னது? தேவனே கொடுக்கல. பாஸ்டருக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, நான் ஜெபம் பண்ணா தேவன் கொடுப்பாருங்க. என்னோட விசுவாசம் அந்த மாதிரி, என்னோட விசுவாசம் அப்படி. ஆனா நான் மற்றவங்களை ஜெபம் பண்ணும்போது கிடைக்கல. எப்படி தெரியுமா? ஆபிரகாம் போலதான் அந்த கடைசி நேரம் வரைக்கும் நான் விசுவாசமா இருப்பேன். எப்படி கடைசி நேரம் வரைக்கும் விசுவாசமா இருப்பேன். என் தேவனால இந்த காரியத்தை மாத்த முடியும். ஆனா நடக்கல. எனக்கு அது ரொம்ப கேள்வி ஆயிட்டு. என்ன நான் விசுவாசிச்சு நிறைய காரியத்தை நான் கேட்டிருக்கேன், என்னோட வாழ்க்கை நீங்க செய்திருக்கீங்க, அதை நான் பார்த்துருக்கேன், நான் பெற்றுக்கொண்டிருக்கேன், நான் ருசி பார்த்துருக்கேன். இப்ப நான் வேற நாளுக்கு நான் ஜெபிக்கிறேன். அது என்னோட விசுவாசம் எப்படியா இருக்கு? அந்த கடைசி வரைக்கும் என்னோட விசுவாசம் உங்க மேல உறுதியா இருக்கு. ஆனா ஒரு ஏமாற்றம் ஆயிட்டேன். எனக்கு அங்க என்ன ஆயிட்டுன்னா, எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. இல்லையே நம்ம விசுவாசிச்சேன், நடக்கணுமே, ஏன் நடக்கலன்னு. அப்பதான் கொஞ்ச நாள் கழிச்சு விலகி கொண்டேன். நான் மட்டும் விசுவாசிச்ச பார்த்தாது, அந்த சைட்ல அவங்களால ஜாப் பண்றேனே, அவங்களுக்கும் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஏன்னா அது என்னோட வாழ்க்கை இல்ல, அது என்னோட தேவை கிடையாது. விளக்குதுங்களா? நான் விசுவாசிச்சு அவங்களோட எண்ணம் வேற எங்கேயாவது இருந்தா எப்படி தேவன் கொடுப்பாரு? அப்பதான் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினாரு. எனக்கு எப்போதும் நிறைய கேள்விகள், நான் வெயிட் பண்ணுவேன். பாசிட்டிவ் கேட்க மாட்டேன். பாசிட்டிவ் கேட்டா நீ போய் வேதத்தைப்படி உனக்கு தேவன் காட்டுவாரு. அவ்வளவுதான் பாசிட்டிவ் பதில். நீ நல்லா ஜெபம் பண்றதானே? ஆமா. வேத படிக்கிறதானே? ஆமா. போய் தேவன் உட்காரு. பாசிட்டிவ் கேட்டா அதனால பாசிட்டிவா கேட்கறது இல்லை. நான் வெயிட் பண்ணேன். ஆண்டவரே, இது எனக்கு தெளிவுபடுத்துங்க, இது எனக்கு வேணும். ஏன்னா இதே போல நிறைய பேர் கடந்து போவாங்க. அவங்க கேள்வி கேட்டா உங்களுக்கு நான் பதில் சொல்லணும். என் வாழ்க்கை பயணத்தை நான் ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும், இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு. அப்பதான் நான் விளங்கிக்கணும். நம்ம விசுவாசமா இருக்கோம், ஆனா அவங்கள்ட்டயோ தேவன் மேல விசுவாசமா இல்லை. அப்ப நீங்க விசுவாசமா இல்லாத போது எப்படி தேவன் அந்த காரியத்தை நிறைவேற்றுவாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆபேலோட விசுவாசம் உகந்ததை தேவனுக்கு கொடுக்க வைத்தது. ஈனோக்கோட விசுவாசம் தேவனோட சஞ்சரிக்க வைத்தது. ஆனாலும் ஆபிரகாமோட விசுவாசமோ அவனோட சிந்தை கிறிஸ்துக்குள்ள தேவனுக்குள்ள பெரிதாக மாத்தினது தேவனை குறிச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க தேவனை இப்படி பார்க்கறது போல நீங்க பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பாருங்க தேவனை குறிச்சு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்காது. ஏற்கனவே நான் சொன்னது போல அறியாத எட்டாத காரியங்களை நீங்க பேசுவீங்க, எண்ணுவீங்க, நீங்க விளங்கி கொள்ளுவீங்க.
உங்க தேவன் அந்த இடத்துல நீங்க வைத்திருப்பீங்க. இன்னைக்கு ஆபிரகாமோட விசுவாசம் அதுதான் செஞ்சது. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, தேவனால என்ன உயிரோட எழுப்ப முடியும். என்னோட சேர்ந்து கொண்டு பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் எடுத்துக்கோங்க. 1 Peter chapter 1 verse 7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. பாருங்க, அதிக விலை பெற்றியா என்னது இன்னைக்கு பொண்ணு அப்படியே கோல்டு. இன்னைக்கு கோல்டு போடாதவங்களே இருக்க மாட்டாங்க. இப்போ கோல்டோட விலை ஏறி விடுது. 916 ஒரு கிராம் 300 சம்திங். வாங்க முடியாத அளவுக்கு பொண்ணோட விலை ஏறி போய் கிடைக்குது. 999 இன்னும் விலை. ஆனா தேவனோட வார்த்தை சொல்லுது, அது காட்டிலும் விலை பெற்றது என்னதான் உங்களோட விசுவாசம். அது காட்டிலும் உங்களோட விசுவாசம் விலையேற பெற்றது. அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க, பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க தேவனுக்குள்ள. உங்க விசுவாசத்தை உலகத்து மேல வைக்காதீங்க, தேவன் மேல வைங்க, தேவனோட வார்த்தை மேல வைங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் வேதம் சொல்லுது, பொன்னை காட்டிலும் உங்களோட விசுவாசம் இன்னும் விலையேற பெற்றது. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. தங்கம் எப்படி நெருப்புல போட்டு சூடு காட்டும் போது அதை இன்னும் ஜொலிக்கும் இல்லைங்களா, அதே போலதான் உங்களோட விசுவாசமும் சோதிக்கப்படும். சோதிக்கப்படும் போதுதான் உங்க விசுவாசம் இன்னும் ஜொலிக்கப்படும், ஜொலிக்கணும். இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்களோட விசுவாசம் என்ன பண்ணும்? ஜொலிக்கணும். அது உருகி போச்சுன்னா அவ்வளவுதான். தெரிஞ்சுதுங்களா? தேவனோட வார்த்தை எப்படி சொல்லுது? ஆனா நான் தான் பார்த்துருக்கேன் நீங்க எல்லாத்தையும். உங்க விசுவாசம் இன்னும் ஜொலிக்குதா சோதனைக்குள்ள, இல்ல சோதனைனால இன்னும் அப்படியே உருகி காணா போயிருந்தாங்க. படிங்க. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உங்களோட விசுவாசத்தை நீங்க எந்த அளவுக்கு காத்துக்கொண்டு எந்த அளவுக்கு நீங்க ஜொலிக்க செய்றீங்களோ, கிறிஸ்துவோட 2வது வருகைக்கு அந்த விசுவாசமே உங்களை ஈனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல நீங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை நம்மளுக்குள்ள கிருகியாக வெளிப்படணும். ஆமென். கிருகியாக வெளிப்படும். இன்னைக்கு அநேக பேரு கஷ்டப்பட்டு நான் அமைதியா இருக்கணும், பொறுமையோட இருக்கணும், நான் கோபப்பட கூடாது, அந்த இச்சையினால நானு வஞ்சிக்கப்படக்கூடாது. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா நீங்க எதுவுமே கட்டாயமா நீங்க வர வைக்க தேவையில்லை. ஆமென். எதுவுமே நீங்க கட்டாயமா வர வைக்க தேவையில்லை. அது உங்களுக்குள்ள தானாகவே உருவாகும். உங்களுக்குள்ள தானாகவே ஒரு பொறுமை வரும், உங்களுக்குள்ள தானாகவே ஒரு சாந்தம் வரும், உங்களுக்குள்ள தானாகவே ஒரு அமைதி உண்டாகும். நீங்களா ஃபோர்ஸ் பண்ணி செய்யறது அது வெளியவே தெரியுது. நினைச்சதுங்களா? அதனால சொல்ற விசுவாசமானது அது தானாக அதோட கிரியைகளை வெளிப்படுத்தணும். நீங்க முயற்சித்து நீங்க செய்யறது அது உங்க மாமிசத்தினால உங்க பலத்தை கொண்டு நீங்க செய்யறீங்க. அது எந்த ஒரு கனியும் அதை வெளிப்படுத்தாது. அது உங்களுக்கு பிரோஜனமா இருக்க கிறிஸ்துவோட வருகைக்கு அது உங்களுக்கு கொண்டு செல்லாது. உங்களோட விசுவாசம் தான். என்ன விசுவாசம்? கிறிஸ்துக்குள்ள வைத்திருக்கிற விசுவாசம். அதுதான் உங்களை ஜொலிக்க வைக்கணும். ஆமென்.